ரஜப் மாதத்தை கடந்து இன்று நாம் எல்லாம் ஷாபானுடைய மாதம் முதல் பிறையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரஜபை பற்றி கூறுகையில் ரஜபு ஷஹருல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ் தஆலாவினுடைய மாதம் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள். ரமலானை பற்றி குறிப்பிடும் போது ரமலானு ஷஹரு உம்மதி, இந்த ரமலான் மாதம் என்பது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இன்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மாதம் ஷாபானுடைய மாதம் முதல் பிறை, ஷாபானுடைய முதல் ஜுமாவில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஷாபானை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷஹ்பானு ஷஹ்ரி, இந்த ஷாபானுடைய மாதம் ரஜப் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் மத்தியில் உள்ள மாதம் இந்த ஷாபான். இந்த ஷாபான் மாதம் ஷாபானு ஷஹ்ரி, ஷஹ்ரி என்றால் இந்த ஷாபானை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் இந்த புனிதமான மாதம் என்னுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இந்த மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஷாபானு ஷஹ்ருன், இந்த ஷாபான் என்பது ஒரு மாதம், யக்ஃபுருன் நாஸ் அன்ஹு பைன ரஜப் வ ரமலான், ஏராளமான மக்கள் ரஜப் மேலும் ரமலான் மாதத்திற்கு மத்தியில் உள்ள ஷாபான் மாதம் அதிகமான மக்கள் ரஜபிலே அமல் செய்வார்கள், ரமலானிலேயும் அமல் செய்வார்கள். ஆனால் இந்த இரண்டு மாதத்திற்கும் இடைப்பட்ட மாதம் இந்த ஷாபானில் தான் யக்ஃபுருன் நாஸ் அன்ஹு, ஏராளமான மக்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அமல் செய்வதை விட்டு பொழுதுபோக்காக உள்ளார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் மூன்று விஷயத்தை கடைபிடிப்பார்கள். முதலாவது ஜகாத், அதாவது ஒரு வருடம் முடிந்தவுடன் தன்னிடத்தில் எந்த அளவு சொத்து இருக்கின்றது, தன்னிடத்தில் எந்த அளவு பொருள் பணம் இருக்கின்றதோ அதனை இந்த ஷாபானுடைய மாதம் முதல் பிறையை கண்டுவிட்டால் அவர்கள் தன்னுடைய சொத்தை பிரித்து பங்கு வைத்து ஜகாத் கொடுக்கக்கூடிய வளமையாக இருந்தார்கள். இரண்டாவது விஷயம், குர்ஆன் ஓதுவார்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸாக ஓதுவதை முடித்து விடுவார்கள். மூன்றாவது தான் இந்த ஷாபான் மாதத்தில் 13, 14, 15 இந்த பிறைகளில் இந்த மூன்று தினங்களிலும் நோன்பை கடைபிடித்து வருவார்கள். ஆனால் நாம் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நடக்கக்கூடிய விஷயத்தை அன்றே குறிப்பிட்டுள்ளார்கள். ரஜப் ரமலான் இந்த இரண்டு மாதத்திற்கு மத்தியில் வரக்கூடிய மாதம் ஷாபான், இந்த மாதத்தில் தான் ஏராளமான மக்கள் பொதுப்போக்காக இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நாம் இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு குர்ஆன் ஓதியும் அதிகமான நோன்புகளை நோற்றும் இந்த மாதத்தினுடைய சிறப்பையும் இதனுடைய பாக்கியத்தையும் இந்த மாதத்திற்கு என்று என்னென்னலாம் அல்லாஹ் தஆலா நற்கூலியை வைத்திருக்கிறானோ அந்த நற்கூலியை எல்லாம் நாம் ஏராளமான அமல் செய்து பெற அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினார்கள், லம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் மின் ஷஹ்ரி கத்து அக்ஸர் மின் ஷியாமிஹி மின் ஷஅபான் கான யஸூமு மின் ஷஅபான் குல்லஹு. இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் பார்த்ததில்லை, அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஒருபோதும் பார்த்ததில்லை, இல்லா ஷஅபான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே பரிபூர்ணமாக நோன்பு வைப்பார்கள். ரமலானுக்கு அடுத்து அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய மாதம் இந்த புனிதமான ஷஅபானுடைய மாதம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எந்த அளவுக்கு குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், கான யஸூமு ஷஅபான் குல்லஹு, இந்த ஷஅபான் மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை கடைபிடித்து வந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நாம் இதை வைத்துவிட்டு ரமலானை போல ஷஅபானிலேயும் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதாக நினைத்து விடக்கூடாது. அதனால்தான் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள்,
ரமலான் மாதம் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு முழுமையாக நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஷரியத்தாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஷஅபான் மாதம் என்பது நோன்பு வைப்பது என்பது ஷரியத்தாக்கப்படவில்லை என்பதாக இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோன்பை பற்றி உண்டான விளக்கத்தை அளிப்பார்கள். நமக்கு ரமலான் மட்டும்தான் நோன்பு நோற்பது கடமை. ஆனால் ரமலான் மாதத்திற்கு அடுத்து நோன்பு வைத்தால் ஒரு அதிகமான சிறப்பும் அதிகமான கூலியும் இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த புனிதமான ஷஅபான் மாதத்தில் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக ஏன் இந்த மாதத்தில் ஷஅபான் மாதத்தில் அதிகமான ஷஅபான் மாதம் முழுவதாக நோன்பு நோக்க வேண்டும்? மற்ற எவ்வளவோ மாதம் இருக்கின்றது, ரஜப் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய ரஜப் இருக்கின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் இருக்கின்றது. இதுவெல்லாம் சிறப்பான மாதம் அல்லவா? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனைத்து மாதங்களையும் விட்டும் இந்த ஷஅபான் மாதத்தை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரணத்தை கூறி காட்டியுள்ளார்கள். நாம் செய்யக்கூடிய அமல் பல விதமான அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது நாம் அமல் செய்தால் அது நாம் செய்யும் நேரத்திலே மலக்குமார்கள் பதிவிட்டு அல்லாஹ் தஆலாவிடம் அதனை ஒப்படைத்து விடுவார்கள். வார கணக்கில் பார்த்தால் யௌமுல் இஸ்னைன், யௌமுல் ஹமீஸ், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாரத்தில் இந்த 2 நாட்கள் தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதே போல் வருடத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதத்தில் தான் நம்முடைய அமல் எல்லாம் நாம் ஒரு வருடம் முழுக்க செய்த அமல் எல்லாம் ஒரு மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சென்று ஒப்படைக்கப்படும். அப்படிப்பட்ட புனிதமாக ஒப்படைக்கப்பட்ட அமல் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், வஹுவ ஷஹர், இந்த ஷஅபான் மாதம் என்பது ஷஹர், அது ஒரு மாதம் தான். துர்ஃபஉ ஃபீஹி அமாலு இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் தஆலாவிடம் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவிடம் உயர்த்தப்படும். ஒஹிப்பு, இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை கூறினார்கள், ஒஹிப்பு அன் துர்ஃபல் அமாலு வ அன ஸாயிமுன். வருடத்தில் இந்த ஷஅபான் மாதத்திலே தான் தன்னுடைய எல்லா அடியார்களுடைய அமல்களும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது. அதனால் தான் நான் இந்த ரமலானிற்கு அடுத்து அதிகப்படியாக இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அதிகமான நோன்பை நோக்கின்றேன். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள், ஒஹிப்பு, நான் விருப்பப்படுகின்றேன், அன் துர்ஃபல் அமாலு இலா ரப்பில் ஆலமீன் வ அன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில், நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பசியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அனைத்து அமல்களும் அல்லாஹ் தஆலாவிடம் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் ஒப்படைக்கப்படுவதை நான் மிகவும் ஆசைப்படுகிறேன், நான் மிகவும் விரும்புகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே அதிகமான நோன்பு நோற்பதற்கு இதுதான் மிகப்பெரிய காரணம் என்பதாக பெருமானார் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக குறிப்பிட்டு காட்டுவார்கள், இதா கான லைலத்துன் நிஸ்ஃபு மின ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பாதி வந்து விட்டால், ஃபகூமு லைலதஹா, அதனுடைய இரவிலே இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15 இருந்து அதனுடைய இரவிலே ஃபகூமு லைலதஹா, அதனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், வஸூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்னும் அதை தொடர்ந்து கூறுகிறார்கள், ஃபைன்னல்லாஹ யன்ஸுரு ஃபீஹி, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே தான் லிகுரூபி ஷம்ஸி, சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா இறங்குகின்றான், இலா ஸமாஇ துன்யா, இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா இறங்குகின்றான். இறங்கி தன்னுடைய அடியார்களை பற்றி இவ்வாறாக கேட்கின்றான், அலா முஸ்தக்ஃபிர் ஃபஅக்ஃபிர் லஹு, யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? ஃபஅக்ஃபிர்
படைத்த ரப்பே இந்த தினத்தில் வந்து கேட்கிறான் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு எந்த அளவு மகத்துவமும் சிறப்பும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை படைத்த ரப்பு நாம் ஒருபோதாக அமல் செய்யாமல் அவனை மறந்துவிட்டு எண்ணற்ற தவறான காரியங்களிலேயும் பாவத்திலேயும் பிரச்சனைகளிலேயும் பல தவறான சிந்தனைகளையும் நினைத்துக் கொண்டு பல தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். இத்தனைக்கும் மத்தியில் அவன் படைத்தான், எல்லா வஸ்துகளையும் அவன் தான் படைத்தான். ஆனால் நாம் படைத்த வஸ்து எந்த கூட அல்லாஹ் பார்க்காமல் இந்த மனிதர்களையும் எல்லா வஸ்துகளையும் இந்த உலகத்தையுமே படைத்த ரப்பு அவன் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்த இரக்கத்தின் காரணமாக அவன் முதல்வானத்திற்கு வந்து இவ்வாறு கேட்கிறான், ஏதேனும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? நான் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் என்பதாக நம்மை படைத்த ரப்பே வந்து கேட்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அதை தொடர்ந்து கேட்கின்றார், அல்லாஹ் முஸ்லிமுக்கு ஃபஅர்ஸுஹு, ஏதேனும் ரிஸ்கை உணவை தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஃபஅர்ஸுஹு, அவர்களுக்கு நான் உணவளிக்கின்றேன். அல்லாஹ் முபதலி ஃபஆஃபிஹி, ஏதேனும் கஷ்டத்தில் யாரேனும் உள்ளீர்களா, ஏதேனும் சோதனை உட்படுத்தப்பட்டீர்களா, அவர்களுக்கு ஃபஆஃபி, அவர்களுடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் நான் நீக்கி ஃபஆஃபி, அவர்களுக்கு நான் பரிபூர்ணமான ஷிஃபாவை அளிக்கின்றேன் என்பதாக கூறுகின்றான். அதை தொடர்ந்து கூறுகின்றான், அலா சாயிலும் ஃபஆதிஹி, ஏதேனும் என்னிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதனை உங்களுக்கு தந்து விடுகின்றேன் என்பதாக நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதம் எந்த அளவிற்கு புனிதமான மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றொரு ரிவாயத்தில் இவ்வாறு வருகின்றது, இன்னல்லாஹ யஹ்தலி ஃபி ஆயத்தின் நிஸ்ஃபு மின் ஷாபான், அல்லாஹ் தஆலா அந்த ஷாபானுடைய பாதியுடைய இரவில் இந்த வானத்தின் பக்கம் இறங்குகின்றான். ஃபயக்ஃபிரு லி ஜமீஇ ஹல்கிஹி, இந்த உலகத்தார்களுடைய அனைவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான், இருவரை தவிர, இல்லா முஷ்ரிகின் வ முஸ்லிமின், அதாவது அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலே அவனுக்கு இணையாக ஒரு உருவத்தையோ ஒரு பொருளையோ ஒரு காலையோ ஒரு சிலையையோ அவனுக்கு இணையாக எந்த ஒரு நபர் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அவனுக்கு இணை வைத்தாரோ அந்த நபரை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த இடத்தில் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினுடைய அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கின்றான், இல்லா முஷ்ரிகின், இணை வைக்கிறவருடைய பாவத்தை தான் மன்னிக்க மாட்டான் என்பதாக கூறி காட்டுகின்றான். இணை வைக்கக்கூடிய இணை வைத்தால் எவ்வளவு பெரிய பாவம், அதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் முஷ்ரிக் என்றால் அதற்கு அரபியிலே துல் வஜ்ரைன் என்பதாக கூறுவார்கள், இரண்டு முகமுடையவர்கள், அதாவது ஏறத்தாழ இவர்கள் ஷுபிஹலில் முனாஃபிகீன் என்பதற்கு ஒப்பானவர்கள். அதாவது தான் யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் இருக்கும்போது அவர்களை பற்றி மிகவும் உயர்வாகவும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். அதே அந்த இடத்தில் அந்த நபர் இல்லை என்று சொன்னால் அந்த நபரை பற்றி அசிங்கமாகவும் மிகவும் தரக்குறைவாகவும் பேசுவார்கள். இதுதான் துர்வச்சனை, இரண்டு முகத்தை உடையவர்கள். இப்படி எந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கின்றாரோ அந்த நபருடைய பாவத்தையும் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்பதால் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அடுத்ததாக சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், அய்யுன் நாஸி அஃதல், யா ரசூலல்லாஹ், மக்களிலே மிகவும் சிறப்பிற்குரியவர்கள் மகத்தானவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரண்டு நபர்களை சுட்டி காட்டினார்கள். நாவில் உண்மை பேசுபவர், அதாவது அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் பொய் பேசாமல் உண்மையே பேசி வருபவர். மற்றொருவர் மன தூய்மை, உள்ளத்தினுடைய தூய்மை கொண்டவர். இந்த இரண்டு நபர்கள் தான் அனைத்து மக்களை விட சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர்கள் முதலாவது கூறிய விஷயம், எப்போதும் உண்மையை பேச வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா மேலே சொன்ன ஹதீஸில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொன்ன ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டினார், இல்லா முஷ்ரிகின் வ முஷாஹிதீன் என்பதாக
இரண்டாவது ஒரு நபரை பற்றி குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த நபர் உண்மையாக இருக்க மாட்டார், அந்த நபருக்கு சாதகமாக பேசுவார், முன்னால் ஒரு மாதிரி பேசுவார். அந்த நபர் அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் அவருக்கு பின்னால் சென்று அவரை பற்றி ஒரு மாதிரி பேசுவார். இப்படிப்பட்ட நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து எச்சரித்து கூறியுள்ளார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷாபான் மாதத்திலே 3 அமல்களை கடைபிடிப்பார்கள். சக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பது, அதிகமாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, மற்றொன்று நோன்பு வைப்பது. இந்த 3 அமல்களையும் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறையை கண்டால் பேணி வருவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் என்னை வணங்குங்கள், நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் என்னை வழிபட்டால், என்னை வணங்கினால் நான் உங்களுக்கு ஏராளமான சிறப்பை வைத்திருக்கின்றேன் என்பதால் அல்லாஹ் தஆலா கூறி பல வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறான். யதூஃபு அலைஹிம் பில்தான் முஹல்லதூன், நீங்கள் என்னை வழிபட்டு எனக்கு கட்டுப்பட்டு நாளை நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்திலே யதூஃபு அலைஹிம் பில்தான் முஹல்லதூன், சிறிய சிறியவர்கள் உங்களுக்கு பணியாளனாக வேலை செய்பவர்களாக அத்துணை நபர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள் நாளை சொர்க்கத்தில் என்பதாக குறிப்பிட்டு காட்டினான். அதற்கு பிறகு பெருமாள் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அசித்தும் லௌலூன் மன்சூரா, அந்த சிறு பிள்ளைகள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சிறு பிள்ளைகள் எவ்வாறாக இருப்பார்கள் என்றால் லௌலூன் மன்சூரா, பரத்தப்பட்ட முத்துக்களை போன்று மிகவும் பிரகாசமாக இருப்பார்கள். வைதா ராய்த சம்ம ராய்த நாயமம் ஒவ்வொருத்தன் கபீரா, அந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒரு ஆட்சியையும் ஒரு அதிகாரத்தையும் கொடுப்பேன். அந்த நான் உங்களுக்கு சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரமும் மிகவும் அற்பமானது கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார், முல்கன் கபீரா, மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மகத்துவமான ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு வழங்குவேன். இதா ராய்த சம்ம ராய்த நாயிமா, நீங்கள் அந்த ஆட்சியில் அந்த அதிகாரத்தில் அமர்ந்து நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை பார்த்தால் இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு காட்டப்படும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மிக மகத்துவமான மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் நாளை சொர்க்கத்திலே உங்களுக்கு வழங்குவேன் என்பதால் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டியுள்ளான். அதை தொடர்ந்து கூறுகிறான், ஹாலிஹும் சியாமன் சுதுசின் வ குலூரின் வ இஸ்தபரமி, நான் உங்களுக்கு அந்த சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு ஆடை அனுப்புவேன் என்று சொன்னால் சுதுசின் இஸ்தபரமின் குலூரி, பட்டாடை, மேலும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டாடை, மிகவும் பட்டுகளிலே மிகவும் உயர்ந்த பட்டாக இருக்கக்கூடிய விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற ஒரு பட்டை நான் உங்களுக்கு ஆடையாக அணிவிப்பேன் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டியுள்ளான். வஹல்லு அஸாபிர மின் ஃபில்லா, அதை தொடர்ந்து குறிப்பிட்டு காட்டுகிறான், வெள்ளியிலான காப்பையும் நான் உங்களுக்கு அணிவிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான். இறுதியாக ஒரு வசனத்தை கூறினான், வஸஃபாஹும் ரப்புஹும் மஅ தஹூரா, நாளை அந்த இடத்திலே சொர்க்கத்திலே ஸஃபாஹும் ரப்புஹும் மஅ தஹூரா, மிகவும் பரிசுத்தமான நீரை உங்களுக்கு அந்த சொர்க்கத்திலே புகட்டுவேன் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டியுள்ளார். இந்த வசனத்தின் மூலம், இந்த ஹதீஸின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான படிப்பினைகளை நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள். ஒரு ஹதீஸிலே கூறும்போது ரஜப் மாதம், ரமலான் மாதம், இந்த 2 மாதத்திற்கு மத்தியில் உள்ள மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் ஏராளமான மக்கள் பொறுப்போக்காக அமல் செய்வதை விட்டும் பொறுப்போக்காக இருக்கின்றார்கள். அதே போல் மற்றொரு ஹதீஸிலே இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் ரமலானிற்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ரஜப் மேலும் ரமலான் மாதத்திற்கு மத்தியில் உள்ள ஷாபானுடைய மாதத்தில் ஏராளமான மக்கள் பொறுப்போக்காக இருக்கும் நேரத்தில் நாம் ஏராளமான அமல் செய்து அதனுடைய பாக்கியத்தையும் அதனுடைய நசீபையும் அதனுடைய மிகப்பெரிய நற்கூலியையும் பெறுவதற்கும், மேலும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் புனிதமான நோன்பையும் கடைபிடிப்பதற்கும், கடைபிடித்து அதனுடைய மகத்தான கூலியை பெறுவதற்கும் அந்த பாக்கியத்தை வல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.